என்னடா செட்டி வீட்டுக்கு கூட்டிட்டு வந்திருக்க? இதை பத்தி அந்த வீடியோ எடுக்க போறோமா? வீடியோ தாண்டா எடுக்க போறோம். ஆனா அந்த வீட்டை பத்தி இல்ல, இந்த வீட்டுல வாழ்ந்த பெருமாள் செட்டியார்னு ஒரு ஐயாவை பத்தி. வா போலாம். ராயவரம் திருமயம் தாலுகா புதுக்கோட்டை மாவட்டம் செட்டிநாட்டு பகுதியில் 1926ஆம் ஆண்டு ஜூலை மாதம் 28ஆம் தேதி பழனியப்ப செட்டியாருக்கும் வள்ளிக்கண்ணு ஆட்சிக்கும் தவமகனாக பிறந்தவர்தான் திரு PL பெருமாள் செட்டியார் ஐயா. இவருடன் உடன் பிறந்தவர்கள் தம்பி மற்றும் தங்கை. தங்கை வாய் பேச முடியாதவர். இவர் தனது சிறு வயதிலேயே அன்னையை இழந்து தனது சிறிய தாயார் மற்றும் பாட்டி பொற்கொடி ஆட்சியின் அரவணைப்பில் வளர்ந்தவர். பிறகு வெளிநாட்டில் தனது தந்தை பழனியப்ப செட்டியாருடன் சிகாமேட்டில் பள்ளி படிப்பை முடித்தார். பின்னர் நேதாஜி அறைக்கூவலை ஏற்று இந்திய தேசிய ராணுவம் INA-யில் கேப்டனாக 1945இல் பணிபுரிந்தார். இந்திய விடுதலை போரில் ஆங்கிலேயரிடம் இந்திய தேசிய ராணுவம் தோற்று அனைவரும் சிறைபிடிக்கப்பட்டனர். பின்னர் பேச்சுவார்த்தை மூலம் விடுவிக்கப்பட்டு காங்கிரஸ் கட்சியின் சேவா தளத்தில் தன்னை இணைத்துக் கொண்டவர் இந்த PL பெருமாள் செட்டியார் ஐயா அவர்கள். நேரு, ராஜாஜி மற்றும் முக்கிய தலைவர்களுடன் இணைந்து காங்கிரஸ் கட்சிக்காக பாடுபட்டவரும் கூட. அப்புறம் மணி, இதுதாண்டா ஐயா வாங்கின தாமரப்பட்டயம். தாமரப்பட்டையனா? என்னடா இப்படி கேட்டுட்ட? இப்போ உள்ள பெரிய விருதான பாரத ரத்னா மாதிரி தாண்டா அப்போ உள்ள இந்திய தேசிய ராணுவம் INA அதிகாரிகளுக்கெல்லாம் அந்த தாமரப்பட்டையம் கொடுத்தாங்க. முக்கியமா நம்ம செட்டிநாட்டு பகுதியில் நகரத்தார்ல தேசத்துக்காக பாடுபட்ட ஒரு சில பேர்ல நம்ம பெருமாள் செட்டியார் ஐயா ஒருத்தர். இந்த வருஷம் அவரோட 100ஆண்டு விழா, அதுக்கான வீடியோ தான் இது. வணக்கம், நான் குழந்தை கவிஞர் செல்ல கணபதி, கோவையில் வசித்து வருகிறேன். கேப்டன் பெருமாள் அவர்களின் 100ஆண்டு விழா என்பது எனக்கு மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது. என்னுடைய அருமையான நெருங்கிய நண்பர் கேப்டன் பெருமாள் அவர்கள் குன்னூரிலே தோட்ட தொழிலாளர் சங்க செயலாளராக இருந்து தோட்ட தொழிலாளர்களின் நலனுக்காக அரும்பாடுபட்டவர்கள் என்பது அனைவரும் அறிவார்கள். ஆனாலும் அவர் தன்னை போலவே தொழிலாளர் நண்பர்களை நினைத்து அவருடைய நன்மைக்காக அரும்பாடுபட்ட பெருமகன் அவர்கள். அவர்களோடு பழகுகின்ற வாய்ப்பு எனக்கு கிடைத்ததை நான் இறைவன் தந்த அருளாகவே கருதுகிறேன். அந்த அளவிற்கு ஒரு உயர்ந்த மனிதர் அவர். அந்த தொழிலாளர்களுடைய நலனுக்காக எந்தெந்த வகையிலோ அவர்கள் பாடுபட்டிருக்கிறார்கள் என்பதற்கு ஒரே ஒரு குறிப்பை நான் சொல்ல ஆசைப்படுகிறேன். அவர்கள் மேலாள் நிதியமைச்சர் ப. சிதம்பரத்தோடு இணைந்து காங்கிரஸ் கட்சியினுடைய தொடர்பாக இந்த தொழிலாளர்களுக்கு என்னென்ன வகையில் எல்லாம் உதவி செய்யலாம் என்பதற்காக அரும்பாடுபட்டவர்கள் என்பதை நான் அறிவேன். அவர்கள் நான் ஒவ்வொரு சமயமும் குன்னூர் செல்லும் பொழுது அவர்கள் இல்லத்தில் தங்குவது வழக்கம். அப்பொழுதெல்லாம் அந்த தொழிலாளர்கள் வருவதும் அவர்களோடு இவர்கள் தன்னுடைய சொந்தமாக கருதி பேசுவதும் என்னை மிகவும் வியக்க வைத்தது. தன்னலமற்ற ஒரு தொண்டராக அவர்கள் அந்த தொழிலாளர் சங்கத்தின் செயலாளராக பாடுபட்டது என்றும் நினைவு கூறத்தக்கது. அவருடைய 100ஆண்டு விழா இன்று வந்திருப்பது என்பது அவர்களை பற்றிய சிந்தனைகளை நாம் பெறுவதும், அந்த சிந்தனைகள் மூலம் மற்றவர்களுக்கு எந்த வகையில் நாம் உதவியாக இருக்கலாம், எந்த வகையில் மற்றவர்களுக்கு உதவி செய்யலாம் என்கின்ற எண்ணத்தை ஏற்படுத்துவதாக இருக்கிறது. இன்னொரு வகையிலும் நான் பெருமைப்படுகிறேன். அவர்கள் எப்பொழுது கோவை வந்தாலும் என்னோடு என் இல்லத்தில் தங்குவதும் அவர்களோடு நான் பேசி மகிழ்வதும் வழக்கமாக நடக்கின்ற ஒன்று. அப்பொழுதெல்லாம் அவர்களுடைய பல தொழிற்சங்க அனுபவங்களை எல்லாம் எனக்கு தெரிவிப்பார்கள். இந்த தொழிற்சங்க அனுபவத்தில் அவர்கள் எத்தனையோ சோதனைகளை எல்லாம் பார்த்திருக்கிறார்கள். அவர்களுடைய எதிராக உள்ள தொழிற்சங்கக்காரர்கள் இவரை எதிர்த்த பொழுதும் இவரை தாக்கிய பொழுதும் அதற்கெல்லாம் புன்முறுவலோடு அதை ஏற்றுக்கொண்டு அந்த தொழிற்சங்கத்தை வளர்த்த பெருமகன் திரு கேப்டன் பெருமாள் அவர்கள். கேப்டன் பெருமாள் அவர்களோடு நான் இணைந்தது என்பது ஏதோ நான் இறைவன் தந்த வரம் என்று தான் கருதுகிறேன். ஏன்னா தன்னை பற்றிய சிந்தனை இல்லாமல் மற்றவர்களுக்காக எந்த வகையில் நாம் உழைக்கலாம், மற்றவர்களுக்காக எந்த வகையில் நாம் உதவி செய்யலாம், அவர்களையெல்லாம் எப்படி கைதூக்கி விடலாம் என்கின்ற ஒரு பெரிய எண்ணம் அந்த கேப்டன் பெருமாள் அவர்களுக்கு இருந்தது. அவர் தன்னை பற்றி கவலைப்படாமல் தனக்கு என்று எதுவும் சேர்க்காமல் தொழிலாளர் நலனுக்காகவே பாடுபட்டவர். அவர் அந்த தொழிலாளர் சங்கத்திலிருந்து எந்த காசையும் அவர் எடுத்துக்கொள்ளவில்லை. அவருக்கு என்ன தேவையோ, அவருடைய குடும்பத்திற்கு என்ன தேவையோ அதை மட்டும் அவர்கள் எடுத்துக்கொண்டு மற்றதை பூரா அந்த தொழிலாளர் நலனுக்காகவே அந்த சந்தா பணத்தை எல்லாம் வாங்கி அவர்களுடைய நலனுக்காகவே செலவு செய்த ஒரு நேர்மையான தலைவர் என்றால் அது மிகையாகாது. அந்த அளவிற்கு நேர்மையும் உழைப்பும் கொண்ட அந்த பெருமகன் வாழ்ந்தார் என்பதும் அவரோடு நான் பழகிய என்பதும் எனக்கு பெருமை தரத்தக்க செய்தியாகும். அவருடைய நினைவு என்றென்றும் நினைத்திருக்கும். அதுவும் தமிழ்நாட்டில் குன்னூரிலே அவருடைய பெயர் என்றென்றைக்கும் நிலைத்திருக்கும் என்பது மட்டும் பெரிய என்றென்றும் நிலைத்திருக்கும் என்பது என்னுடைய முடிந்த முடிவாகும். அவருடைய அரும் தொண்டை நாமெல்லாம்
மனதில் நினைத்து அவர்களை பாராட்டுவதோடு இளைஞர் சமுதாயம் எல்லாம் அவர்களைப் போல எப்படி மற்றவர்களுக்கு உதவலாம், பணி செய்யலாம் என்று நினைக்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் நான் என்னுடைய விருப்பத்தை தெரிவிக்க ஆசைப்படுகிறேன். கேப்டன் பெருமாள் அவர்களின் 100ஆண்டு விழா என்பது மனதிற்கு இனிமையாக இருக்கிறது. அவருடைய பெயரும் புகழும் வளர வேண்டும் என்றால் அவர்கள் எப்படி மற்றவர்களுக்கு பணி செய்தார்கள், மற்றவர்களுக்கு உதவியாக இருந்தது என்பதை நாம் நினைவில் கொண்டு நாமும் அவரை போல வாழ முயற்சிப்பதுதான் இந்த 100ஆண்டின் செய்தியாக, வாழ்த்து செய்தியாக நான் அனைவருக்கும் தெரிவிக்க விரும்புகிறேன். வணக்கம். My name is P.L. Perumal. I conduct all the adjudication and the arbitration on behalf of the union, and which is a very legalized job and which needs a lot of training and reference to various law books and legislations and citations. And this is my part of the job, and I have been doing it for a long time now, nearly 30 years, and we have won several cases, and we have also got several benefits for the workers whom we represented.